ஸோ ஆக்டர் விஜயகாந்த் சார் வந்து இன்னைக்கு சாயங்காலம் அரசு மரியாதையோட அவரை வந்து நல்லடக்கம் பண்ண போகிறாங்க. விச் மீன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு டைமில் தான் அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நான் வெளியே போயிருந்தேன். ஸோ நான் வெளியே போயிட்டு பயங்கரமாக நோட் பண்ண ஒரு விஷயம் தான் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல இருந்துமே ஒரு ஏரியால இருந்துமே விஜயகாந்த் சாருக்கு வந்து அவங்களோட ஊர் எல்லையில வந்து ஒரு பெரிய கட் அவுட், ஒரு பெரிய பேனர் அப்படின்றதெல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருச்சு. ஏன்னா விஜயகாந்த் சார் வந்து இப்போ ஆக்டிவ் ஆக்டரும் கிடையாது, ஆக்டிவான பொலிட்டிஷியனும் கிடையாது. பட் இருந்தாலும் மக்கள் வந்து அவர் மேல இந்த அளவுக்கு அளவு கடந்த அன்பு அப்படின்றத வச்சிருக்காங்கல்ல. ஸோ இந்த அளவுக்கு அன்பு கொண்ட மக்கள் வந்து ஏன் விஜயகாந்த் சார் வந்து சிஎம் ஆக்க தவற விட்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விதான் எனக்கு வந்து பயங்கரமா எழுந்து நின்றுச்சு. பட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுது. மக்கள் வந்து விஜயகாந்த் சாரை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சு இப்போ உட்காந்து கண்டிப்பா வருத்தப்படுறாங்க அப்படின்றத மட்டும் என்னால் கண்கூடா பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இந்த மனுஷனுக்கு வந்து இந்த அளவுக்கு அரசு மரியாதையோட இத்தனை விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு அரசியல்வாதியா இருந்ததுனால மட்டும் கிடையாது, அவர் வந்து ஒரு சீனியர் ஆக்டரா இருந்ததுனால மட்டும் கிடையாது அப்படின்றத நான் முழுசா நம்புறேன். அவர் வந்து ஒரு நல்ல மனிதரா இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்றது, ஒரு நல்ல மனிதரா இருந்ததுனால தான் அவருக்கு இந்த முக்கியமான தகுதி அப்படின்றது இருக்குது அப்படின்றது தான் நான் பர்சனலாக நம்பிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷன் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்குதுல்ல, அதை வந்து சத்தியமா யாராலையும் வாழ்ந்திருக்கவே முடியாது. எந்த ஒரு நடிகரும் இவர் வாழ்ந்த வாழ்க்கையை கண்டிப்பா வாழ்ந்திருக்கவே மாட்டாங்க. ஸோ நான் வந்து இந்த ஆடம்பர வாழ்க்கையை பத்தி பேசல. மனுஷன் வந்து உதவி பண்ணியே வாழ்ந்தாரு. அடுத்தவங்க வந்து உதவியே மனுஷன் வந்து மெனக்கெட்டு வாழ்ந்துகிட்டே இருந்தாரு. அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஸோ இந்த ஒரு வாழ்க்கை அப்படின்றது இதுக்கப்புறமும் யாரும் வாழுவாங்களான்னு தெரியல, இதுக்கு முன்னாடியும் யாரும் வாழ்ந்திருக்காங்களான்னு தெரியல. பட் கேப்டன் விஜயகாந்த் அவரு கண்டிப்பா வாழ்ந்திருக்காரு. முக்கியமா இந்த ரீசன்ட் 2 days பாஸ்ட் 2 days வந்து சோஷியல் மீடியால நான் பார்த்த வீடியோஸா இருக்கட்டும், போட்டோஸா இருக்கட்டும், சோஷியல் மீடியால விஜயகாந்த் சாரை பத்தி பேசின விஷயங்களா இருக்கட்டும், நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து புல்லரிச்சிருச்சு. மனுஷன் இந்த மாதிரிலாம் வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு, இந்த மாதிரிலாம் உதவி பண்ணியிருக்காரு, ஏன் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த மனுஷனை வந்து சிஎம் ஆக்குறதுக்கு தவறிட்டாங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி தான் எனக்கு வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நிறைய ஆக்டர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடுற ட்ரெயினை நிப்பாட்டி அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சாரை பற்றி நிறைய பேர் வந்து பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடிகர் சங்கம் தலைவராக விஜயகாந்த் சார் இருந்துட்டு இருந்தார்ல. ஸோ அப்போ வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ட்ரெயினில் எல்லா ஆக்டர்ஸும் போயிட்டு இருந்தாங்க. ஸோ ட்ரெயினில் இருக்க ஆக்டர்ஸ் வந்து பசிக்குது அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால ட்ரெயினை நிப்பாட்டி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்த எல்லா வீடியோஸ்லும் நிறைய ஆக்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சு, ஆக்சுவலி அந்த ட்ரெயின்குள்ள என்ன நடந்துச்சு, விஜயகாந்த் சார் வந்து ஆக்சுவலி அங்கே என்ன பண்ணினாரு அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் சாருக்கு வந்து ஒரு லவ் ஸ்டோரி, அந்த லவ் ஸ்டோரி அப்படின்றது ஒரு பிரேக்கப்பான ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் குடும்பத்துக்காக. ஆக்சுவலி இஸ் அ ஜென்டில்மேன், இஸ் அ ஃபேமிலி மேன் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லிடலாம். அவர் வந்து ஒரு கேப்டன் மட்டும் கிடையாது, ஒரு குடும்ப தலைவரும் கூட, ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஃபேமிலி மேன் அப்படின்றதையும் அந்த ஒரு விஷயம் வந்து ப்ரூவ் பண்ணுது. அவர் நினைச்சிருந்தா அவர் இருந்த ஒரு அந்தஸ்துக்கும் அவர்கிட்ட இருந்த ஒரு வசதிக்கும் வந்து அவர் லவ் பண்ண பொண்ணை நினைச்ச மாதிரி அவர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம். பட் இந்த குடும்பங்களில் ஒரு சில சம்பிரதாயங்கள் அப்படின்லாம் இருக்கும்ல, ஸோ அதை அவர் ஃபாலோ பண்ணி அதில் ஒரு சில விஷயங்கள் ஒத்து போகாமல் அந்த லவ்வே அவர் வந்து இழந்துட்டாரு. ஹி காட் ப்ரோக் இந்த லவ். ஸோ அந்த ஒரு கதை என்ன அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரெயின் சம்பவம். ஸோ இந்த நடிகர் சங்கம் தலைவராக விஜயகாந்த் வந்து பொறுப்பேற்று இருந்தார்ல, நடிகர் சங்க தலைவர் தான் அந்த டைமில் வந்து விஜயகாந்தாக இருந்துட்டு இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த ஸ்டார் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் அப்படின்றத வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் வந்து விஜயகாந்த் சார் வந்து போய் நடத்திட்டு இருந்தார். ஸோ அதில் வந்து எல்லா ஆக்டர், தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே இதில் வந்து கலந்துப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து மலேசியா, சிங்கப்பூர், லண்டன், வெளிநாட்டிலையுமே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் எல்லா பகுதியிலையுமே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் வந்து மதுரையில் அந்த ஸ்டார் நைட் ப்ரோக்ராம் வந்து நடத்துகிறாங்க, ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக எல்லா ஆக்டர்ஸுமே வந்து பல இடத்துல இருந்து ட்ரெயின் புக் பண்ணி, விஜயகாந்த் சாரே வந்து ட்ரெயின் புக் பண்ணி, நடிகர் சங்கம் மூலியமா ட்ரெயின் புக் பண்ணி, ஏசி கோச் புக் பண்ணி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கூட்டிட்டு விஜயகாந்த் சாருமே அந்த ட்ரெயினில் வந்து டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது விஜயகாந்த் சார் வந்து நடிகர் சங்க தலைவர் பொறுப்பில் இருக்காருல. ஸோ அந்த தலைவர் பொறுப்பில் இருக்கிற தலைவர் வேலையை அவர் வந்து பக்காவா மனுஷன் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயினில் எல்லாரும் ஏறிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோச்சா உள்ள போய் நடந்து பார்க்கறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஏதாச்சும் குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதை நிறைவேற்றுறதா இருக்கட்டும். ஸோ அந்த வகையில் அவர் வந்து அந்த ஒரு கோச்சா டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது வந்து ஒரு கோச்சில் வந்து இந்த டான்ஸ் ஆடுவாங்கல்ல, ஈவெண்ட்ல வந்து இந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட்லாம் டான்ஸ் ஆடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு 100 டான்சர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஃபீமேல் கேர்ள்ஸ் தான். ஸோ அவங்க எல்லாம் டான்ஸ் ஆடுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க, இந்த ஈவெண்ட்ல அந்த ட்ரெயினில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுங்களோட ஃபேஸில் வந்து ரொம்ப டல்லாக இருந்திருக்கு. ஸோ கேப்டன் விஜயகாந்த் வந்து கேட்டிருக்காரு, ஏன் ரொம்ப சோர்வா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து, நாங்கள் காலையிலேருந்து சாப்பிடலன்னா, நாங்கள் வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரெயின், ஃப்ளைட் அப்படின்ற விஷயம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம டைமுக்கு போனால் தான் அதை பிடிக்க முடியும், இல்லைன்னா நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோம். ஃப்ளைட், ட்ரெயின் அந்த மாதிரி விஷயங்கள்லாம், பஸ்ஸை கூட நம்ம வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிப்பாட்டி வச்சிடலாம். முக்கியமாக எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஏற தவறிட்டோம் அப்படின்னா நம்ம போயிடுச்சு, அவ்வளோதான். டிக்கெட் போட்டோம் அப்படின்னா நம்ம அந்த டைமுக்கு கரெக்டாக போய் ஏறிடணும். ஸோ ட்ரெயினை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
காலையில் நாங்கள் வந்து அவசரமாக சாப்பிடாம ட்ரெயினில் ஏறி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்வாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்ட விஜயகாந்த் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து எந்த ஸ்டேஷன் வருது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடிஆர்ட்ட சொல்லி கேட்டு அடுத்து எந்த ஸ்டேஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஸோ அந்த குறிப்பிட்ட ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் இறங்கி போய் நேராக ஸ்டேஷன் மாஸ்டரை பார்க்குறாரு. ஸ்டேஷன் மாஸ்டரை பார்த்துட்டு அது வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லா ஸ்டேஷன்லேயும் அது வந்து நிற்காது, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனில் தான் நிற்கும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட நொடிகளுக்கு மட்டும்தான் நிற்கும், ஒரு குறிப்பிட்ட நிமிஷங்கள் மட்டும்தான் நிற்கும். ஸோ இறங்கி உடனே ஸ்டேஷன் மாஸ்டரை பார்த்துட்டு ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போயிட்டு எனக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த ட்ரெயினை வந்து நிப்பாட்டி வைங்க, என் பிள்ளைங்கள்லாம் சாப்பிடாம இருக்காங்க, பசியில் இருக்காங்க, நான் அவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், எனக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த ட்ரெயினை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. நான் எங்கே பேசணுமோ நான் பேசிக்கிறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சந்திக்கிறேன், யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பவர் இருக்குதுல்ல. ஸோ அவரோட பவர் அப்படின்றது அந்த இடத்துல அல்டிமேட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அந்த ஸ்டேஷன் மாஸ்டரில் ஒரு 5 நிமிஷம் ட்ரெயினை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு நேராக ஸ்டேஷன் வெளியே போய் பார்க்குறாரு. ஸ்டேஷன் வெளியே ஆப்போசிட்டில் ஒரு 4-5 ஹோட்டல் லைனாக இருந்துட்டு இருக்குது. பரோட்டா கடை, சப்பாத்தி கடை அப்படின்னு சொல்லிட்டு 4-5 ஹோட்டல் அப்படின்லாம் இருக்குது. ஸோ உடனே உள்ள வந்துட்டு கோச்சில் இருக்கிற நெப்போலியன் சார் அண்ட் சரத்குமார் சார் 2 பேரையும் கூட்டிட்டு வேட்டியை 3 பேரும் மடிச்சு கட்டிட்டு நேராக அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஸ்டேஷன் வெளியே போய் ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு ஹோட்டலில் இருக்கவங்கலாம் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா அந்த டைமில் இண்டஸ்ட்ரியில் பீக்கில் இருக்கிற ஹீரோஸ் இவங்கெல்லாம், விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், இல்லை நெப்போலியன் சாராக இருக்கட்டும், இல்லை சரத்குமார் சாராக இருக்கட்டும், இவங்க 3 பேருமே வந்து ஒரு ஹோட்டலில் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு போய் நிற்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே, ஹோட்டல் ஸ்டாஃப்ல இருந்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நேராக உள்ளே போயிட்டு நேராக புரோட்டாவை தூக்குறாங்க. அதில் எத்தனை புரோட்டா இருக்குது, எவ்வளோ காசு ஆகும், அதெல்லாம் எதுவுமே கேட்காம சட்டியோடு அப்படியே புரோட்டாவை தூக்கிட்டு அந்த கடைக்காரங்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சட்டியோடு தூக்குறாரு. கேப்டன் வந்து அந்த குண்டாவோட புரோட்டா செஞ்சு வச்ச புரோட்டா எல்லாத்தையும் தூக்கிட்டு போறாரு. ஒரு பக்கம் நெப்போலியன் சார் வந்து சால்னாவாலி, இன்னொரு பக்கம் சரத்குமார் சார் வந்து குருமாவாலி அப்படின்றத எடுத்துட்டு எல்லாம் அப்படியே அண்டா குண்டாவோட எடுத்து 4 ஹோட்டல்லையும் கலந்து எல்லாமே எடுத்துட்டு எல்லாருக்கும் அள்ளி போட்டுட்டு மறுபடியும் ட்ரெயினுக்கு வந்து கோச்சுக்கு வந்துட்டு வயிறு நிறைய எல்லாருக்கும் சாப்பாடு போட்டிருக்காரு அந்த ட்ரெயினில். அந்த ட்ரெயினில் வந்து ஆக்டர்ஸ் போக, டான்சர்ஸ் போக, சிங்கர்ஸ் போக எல்லாருமே இருந்து ஒரு 500 பேர் இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாத்துக்குமே வந்து வயிறு நிறைய அவர் வந்து சாப்பாடு போட்டிருக்காரு. அவர் சாப்பிடல டே, அவர் சாப்பிடாம எல்லாருக்குமே வயிறு நிறைய சாப்பாடு போட்டிருக்காரு. ஸோ இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது இருக்குல்ல, இது மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் அப்படின்றது அந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ ஹோட்டல்லேருந்து அந்த 4 ஹோட்டல்லையும் இருந்து கலந்து எல்லா சாப்பாடையும் எடுத்துகிட்டு வந்து அந்த அண்டா குண்டா சட்டி எல்லாத்தையும் பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஸோ அந்த ஹோட்டல் ஓனர்ஸ்ட்டை சொல்லிட்டு தான் போகிறாரு, நாளைக்கு கவலைப்படாதீங்க, நாளைக்கு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஆட்கள் வந்து இதுக்கெல்லாம் பைசா செட்டில் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு அந்த சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போயிட்டு கோச்சில் இருக்க எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு அப்புறம் தான் ட்ரெயினை வந்து கிளப்பியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவரோட பவர் அப்படின்றது அல்டிமேட்ல இதை வந்து எந்த ஒரு நடிகனும் பண்ணியிருப்பானா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு டவுட் தான். அவர் வந்து இது வந்து ஒரு சாதாரண மனுஷனால பண்ண முடியுமான்னு கேட்டிங்களா கிடையாது, ஒரு சாதாரண ஹீரோவால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து பண்ண சாத்தியக்குறே இருக்குமே தவிர. ஸோ இந்த ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியிலும் ஒரே ஒரு சூப்பர் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லுவேன். ஸோ அவர் சொன்ன மாதிரியே மறுநாள் வந்து அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருந்து, மதுரை சைட்லேருந்து அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அந்த 4 ஹோட்டலையும் போய் சந்திச்சு அதுக்கு வந்து பேமெண்ட்டும் செட்டில் பண்ணியிருக்காங்க. விஜயகாந்த் சார் என்ன சொல்லி அனுப்பியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஹோட்டல்லையும் நம்ம வந்து சாப்பாடு வாங்கியிருக்கோம், ப்ளஸ் அந்த பாத்திரம் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த 4 ஹோட்டலுக்கும் என்னென்ன பாத்திரங்கள் தேவைப்படுதோ அது ஒட்டுமொத்தமாக வாங்கி கொடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கின சாப்பாடுக்கு எவ்வளோ ஆகுதோ அதை மட்டும் பார்த்து கொடுக்காதீங்க, அதுலேருந்து 10 மடங்கு எக்ஸ்ட்ராவாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் சாப்பாடோட ரேட் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் ஒரு ஹோட்டலுக்கும் அவர் வந்து பாத்திரம் போக 5000 ரூபாய் 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி கொடுத்துருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த ஹோட்டல்லேருந்து சாப்பாடு மட்டும் வாங்கல, ஒட்டுமொத்த பாத்திரத்தையும் தூக்கிட்டு வந்துட்டோம். நம்ம சாப்பாடு மட்டும் வாங்கியிருந்தா அவங்க வந்து மிச்சம் இருக்கிற பாத்திரத்தை வச்சு மறுபடியும் சமைச்சு அந்த நாளை வந்து அவங்க வந்து வியாபாரம் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம சாப்பாடு முதற்கொண்டு அங்கே இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே அந்த நாளில் அவங்க வந்து வியாபாரமே பார்க்க முடியாது. அவங்க சமைக்கணும்னாலும் அவங்ககிட்ட வந்து பாத்திரம் இருக்காது. கரெக்டாக ஒரு நாள் வியாபாரமே அவங்களுக்கு வந்து பாதிச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு நாள் வியாபாரம் போக 10 மடங்கு அவங்களுக்கு வந்து அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 ஹோட்டலுக்கும் 10 மடங்கு அதிகமாக அவங்க வாங்கினதுலேருந்து பேமெண்ட் அப்படின்றத செட்டில் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யாராச்சும் பண்ணுவாங்களா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. பட் கேப்டன் விஜயகாந்த் வந்து அந்த இடத்துல பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் அப்படின்றது வந்து இந்த ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்காக இருக்கட்டும், இல்லை நடிகர் சங்கத்துக்காக இருக்கட்டும், இதை வந்து யாருமே மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டருமே பதிவு பண்ணுறாங்க. ஸோ நான் 2K ஜென்ரேஷனில் பிறந்திருக்கேன், நான் இதை கேட்கும்போது எனக்கு வந்து பயங்கரமாக புள்ள இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிருங்க. ஸோ இது ஒரு சம்பவம். அண்ட் இது அதர் தன் தட் இன்னொன்று, அவர் வந்து ஒரு பக்காவான ஒரு ஜென்டில் மேன், அவர் வந்து ஒரு பக்காவான ஒரு ஃபேமிலி மேன் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுற விதமாக இந்த ஒரு சம்பவம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன்ல, கேப்டன் விஜயகாந்த் அவங்களுக்கு வந்து ஒரு லவ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ராதிகா மேம் தான். ஸோ ராதிகா மேமும் விஜயகாந்த் சார் வந்து பயங்கரமாக லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இதை வந்து அரேஞ்ச் மேரேஜாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருந்தா அதை லவ் மேரேஜாக எப்படி வேணால் பண்ணி முடிச்சிருக்கலாம், ஒரு செகண்டில் கல்யாணத்தை அப்படின்னு பண்ணி முடிச்சிருக்கலாம், அவருக்கு இருந்த வசதிக்கும் அந்தஸ்துக்கும். பட் அதை அவர் பண்ணாமல் நம்ம ஃபேமிலிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் மேரேஜாக அவர் வந்து பண்ண ஆசைப்படுறாரு. ஸோ அதுக்காக ஜாதக பொருத்தம் அப்படின்றத
பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜாதகம் அப்படின்றத வந்து விஜயகாந்த் அக்கா வந்து மதுரையில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது ராதிகா மேம்க்கும் விஜயகாந்த் சாருக்கும் வந்து இந்த ஜாதக பொருத்தம் அப்படின்றது பெருசா ஒத்து போகல. பொருத்தம் அப்படின்றது ரொம்ப குறைவா இருக்குது. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா 2 பேர் வாழ்க்கையுமே வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியக்காரங்க சொல்றாங்க. ஸோ இத அவங்க அக்கா வந்து விஜயகாந்த்க்கு வந்து எடுத்து புரிய வைக்கிறாங்க. இங்க கல்யாணம் பண்றது பெருசு இல்ல. அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெட்டு போயிடக்கூடாது, உன்னோட வாழ்க்கையும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில எல்லாரும் கலந்து டிசிஷன் எடுக்கிறாங்க. இது வந்து ஒத்து போகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேமிலியை மதிச்சு அந்த ஒரு லவ் அப்படின்றத வந்து விஜயகாந்த் வந்து பிரேக்கப் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் பக்காவா ஜாதகம் பார்த்து பொறுத்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்றத பண்றாரு. அவர் வாழ்க்கையில பண்ண ஒரே லவ் தான். அதை வந்து ஜாதகம் ஒத்து போகல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்காக பிரேக்கப் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஜாதகம் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் வீட்டில் என்ன சொல்றாங்களோ அது மூலியமா தான் கல்யாணமும் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மட்டும் கிடையாது, ஒரு கேப்டன் மட்டும் கிடையாது, ஒரு ஜென்டில்மேன், ஒரு ஃபேமிலி மேன் அப்படின்றதையும் இந்த ஒரு சம்பவத்து மூலியமா அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காருல. ஸோ இந்த மாதிரிலாம் யாரால வாழ முடியும் சொல்லுங்க? இதுக்கப்புறம் யாராலையும் வாழ முடியுமா? இல்லை இதுக்கு முன்னாடி யாரும் வாழ்ந்திருக்காங்களா? தெரியல. பட் கேப்டன் வாழ்ந்திருக்காரு அப்படின்றது தான் இப்போ எல்லாமே நம்ம ஹிஸ்ட்ரியில தான் எழுதி வைக்கணும்ல. ஹி இஸ் நோ மோர். இன்னைக்கு சாயந்தரம் அவர் வந்து அரசு மரியாதையோட நல்லடக்கம் பண்ண போறாங்க. மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். இதுக்கு மேல கேப்டனை வந்து பிரைஸ் பண்றதுக்கு எந்த ஒரு வார்த்தையும் என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். புகழ்றதுக்கு வார்த்தையும் இல்லை, வயசும் இல்லை என்கிட்ட. ஸோ இதுக்கு மேலே நான் என்னால் எதுவுமே பேச முடியாது. ஃபைனலி மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கேப்டனோட லெகசி இன்னும் நிறைய பேர் தெரியாமல் 2K ஜென்ரேஷன் இருக்காங்க. எனக்கு அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷனுக்கும் இந்த வீடியோ அப்படின்றது கொண்டு போய் நான் சேர்க்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா கேப்டனோட லெகசி அப்படின்றது நான் 2K ஜென்ரேஷனில் பிறந்ததுனால எனக்கு இப்போ வரைக்கும் பெருசாக தெரியல. பாஸ்ட் 2 டேஸில் நான் தேடி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஸோ என்ன மாதிரி அடுத்து வர ஜென்ரேஷனுக்கும் கேப்டனோட லெகசி இந்த வீடியோ மூலியமா போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். ரெஸ்ட் இன் பீஸ் கேப்டன் விஜயகாந்த்.